எந்த நிகழ்ச்சிக்கும் வராத அஜித் வெற்றி துரைசாமி இறுதி அஞ்சலி செலுத்தியது ஏன்? நடிகர் அஜித் அவர் நடித்த படத்துக்கே ப்ரமோஷன் வரமாட்டார். அவர் நடித்த படங்களுக்கு ஆடியோ இசை வெளியீட்டு விழாக்கள் நடைபெறாது. ஏன்னா கதாநாயகி இல்லாமல் இசை வெளியீட்டு விழா நடத்தின பிரயோஜனம்? ஒப்பந்தத்தின் போதே என்னுடைய படங்கள் நல்லா இருந்தால் ரசிகர்கள் பார்ப்பார்கள், நான் என்னுடைய படத்தை மூலம் தட்டி ப்ரமோஷன் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அதன்படி நடந்து வருகிறார் அஜித். அதனால தான் கேப்டன் மறைந்த போதும் அவர் இறுதி அஞ்சலி செலுத்த வரவில்லை. தன்னுடைய படத்துக்கே ப்ரமோஷன் வராதவர் கேப்டன் இறுதி அஞ்சலிக்கு வரவா போகிறார்? பொதுவாக பொது நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதில்லை. உதாரணமாக கலைஞர் நூற்றாண்டு விழா, கலைஞர் 100 நட்சத்திர கலை விழாவுக்கும் அஜித் வரவில்லை. ஆனால் எல்லோரும் ஆச்சரியக்குறியாக பார்த்தது மனித பண்பாளர் எம்ஜிஆர் அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமியுடைய அகால மரணத்துக்கு அவருடைய உடல் விமானத்தில் இருந்து இறக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அருகில் உள்ள ராஜ கீழ்ப்பாக்கத்துக்கு வந்து சேர்ந்தது. முதல் ஆளாக போய் இறுதி அஞ்சலி செலுத்தினார் அஜித். காரணம் என்னவென்றால் வெற்றி துரைசாமி நெருங்கிய நண்பர் அஜித்துக்கு. வெற்றி துரைசாமியுடைய திருமணத்துக்கு மனைவியுடன் சென்று ஆசி வழங்கினார், வாழ்த்து தெரிவித்தார் அஜித். அது மட்டும் இல்லை, பைக் ரேஸுக்கு எங்கே போனாலும் வெற்றி துரைசாமியும் பைக் ரேஸ் ரசிகர். அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் பைக் ரேஸுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் வெற்றி துரைசாமியும் போவார். 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். தன்னுடைய நட்பின் அடையாளத்தை அங்கே அவர் நிரூபித்தார். சைதை துரைசாமி, அவருடைய மனைவி வெற்றி துரைசாமியுடைய மனைவி ஆகியோரிடம் நலம் விசாரித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தார் அஜித். இது எல்லோருடைய கண்களையும் அகல விரித்து பார்க்க வைத்தது. ஆனால் காரணம் என்னென்னா, நண்பருடைய மரணத்தை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்து முதலாளாவதாக வந்தார் அஜித். ஆனால் அதே சமயத்தில் நடிகர் விஜய், இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சைதாப்பேட்டைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார். வந்தவர் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போய் அவருடைய ரசிகர் பணிமன்ற தலைவர் புஸ்தியானந்தை மட்டும் அனுப்பி இறுதி அஞ்சலி செலுத்த வைத்தார். அவர் பாதியிலேயே வீட்டுக்கு ஓட்டம் பிடித்தார். இறுதி அஞ்சலி செலுத்த வரவே இல்லை. இது கண்டனத்துக்குரியது. ஏன்னா நடிகராக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அரசியல் கட்சி தலைவராகிவிட்டார் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நாளைக்கு மாநாடு நடத்தணும், ஊர்வலம் போகணும், பிரச்சாரம் பண்ணணும். எள் போட்டால் எள் விழாத அளவுக்கு கூட்டம் வரும். அங்கே போய் ஒரு பயந்து நான் வரமாட்டேன்னு ஓடுவாரா? வரணும் இல்லை, இனிமேல் மக்களை சந்திச்சாகணும். நடிகர் என்றால் ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் வந்தால் போதும், சிறப்பாக நடித்தா போதும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் அரசியல் கட்சி தலைவருடைய முகத்தையும் அவருடைய பேச்சையும் அவருடைய பழக்க வழக்கங்களும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேனுங்கிறார் விஜய். எதற்காக இப்படி அச்சப்படுகிறார், பயப்படுகிறார் விஜய் என்பது தெரியவில்லை. சரி, அவருடைய நற்பணி மன்ற இயக்கத்தை வழிநடத்தும் புஷி ஆனந்தாவது விஷயம் தெரிஞ்சவராக இருக்காருன்னா அவரும் இல்லை, கும்பிட்டியாக தான் இருக்கார். ஏங்க, இப்போது இது வரைக்கும் நீங்கள் நடிகர், இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வந்து சமாளித்து நீங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு தான் போகணும்னு ஏன் சொல்லலை? சரி, சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கோ மாம்பலம் ஸ்டேஷனுக்கோ புஷி ஆனந்த் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் வராரு, கொஞ்சம் பாதுகாப்பு விடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்காரங்க வரப்போகிறாங்க. விஜய் என்றதுமே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி அவர் பக்கத்தில் பாதுகாப்பாக போவதற்கு போலீஸ் அதிகாரிகள் விருப்பப்படுவார்கள். ஏன் அதை செய்யலை? இப்போது ஜனங்களை கண்டு மிரள்கிறாரா என்ற கேள்வி தானே எழுது, தேவையா இது? அப்போது விஜய் தான் வழி புரண்டு போனார்னா அவருடைய வழியை சீரமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு புஷி ஆனந்த் இருக்கா இல்லையா? சரி, பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வர்றேன்னா புஷி ஆனந்தும் விஜயும் ஒன்றா? சரி, மறுநாள் சூர்யா, நடிகர் சிவகுமார்லாம் போய் கேட்டிருக்காங்க. அதே போல் மறுநாளாவது போய் பார்த்துருக்கணும்ல, சைதை துரைசாமிக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் விஜய். அதை ஏன் செய்யவில்லை? ஏன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் மா. சுப்பிரமணியம், தெலுங்கானா கவர்னர், புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை, ஜி.கே. வாசன், திருமாவளவன், நாம் தமிழர் சீமா,
எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா கட்சிக்கும் பொதுவானவர், எல்லோருக்கும் நண்பர் சைதை துரைசாமி. அவருடைய மகன் வெற்றி துரைசாமி இறந்ததற்கு தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் திரண்டு வந்தார்கள். அவரை ஏற்று போட்டியிட்ட மா சுப்பிரமணியம் வரத்தான் செஞ்சார். ஏனென்றால் நட்பு வேறு, அரசியல் வேறு, துக்க இடம் வேறு. துக்கம் நடந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அஞ்சலி செலுத்துவதும் ஆறுதல் சொல்வதும் கடமை. அந்த கடமையிலிருந்து ஏன் விஜய் பின்தங்கி விட்டார் என்பது தமிழக மக்கள் மத்தியில் ஒரு தீராத சந்தேகமாக இருக்கிறது.